ஓகே. நம்மளுக்கு எல்லாருக்கும் தோணும், இப்போ வந்து 12th முடிச்சிட்டோம். ஆனால் வந்து எந்த டிகிரி வந்து எடுக்கலாம், முக்கியமாக வந்து இன்ஜினியரிங் சைடில். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து புதுசாக வந்து நிறைய டிகிரிஸ் வந்து வந்திருக்கும். சிஎஸ்பிஎஸ், சிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய புதுசான டிகிரிஸ் வந்து வந்திருக்கும். ஆனால் இதை வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ரிஸ்க் ஃபேக்டரை வந்து உங்களுக்கு நிறைய வந்து தோணும் கரெக்டாக. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பார்க்க போகிறோம். ஏன் தெரியுமா? ஸோ இந்த விஷயத்தில் நான் இது வந்து புதுசாக அந்த டிகிரி தானே எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, மொதல் விஷயம், இதில் இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து நான் வந்து முதல்ல சொல்லிடுறேன். ஸோ வந்து இந்த டிபார்ட்மெண்ட், ஸோ வந்து இப்போ நான் வந்து நான் இந்த லிஸ்ட்டு ஒரு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதில் புதுசாக ஒரு ரெப்யூட்டட் காலேஜில் இருக்கிற ஒரு டிகிரி வந்து போட்டிருக்கிற இனிஷியேட் பண்ணியிருக்கிற காலேஜில் தான் நான் வந்து படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் ரிஸ்க் ஃபேக்டர் நான் இந்த 3 வருஷத்தில் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு அதை பார்ப்போம். மொதல் விஷயம், இந்த டிபார்ட்மெண்ட்டு புது டிபார்ட்மெண்ட். இதுக்குன்ற சிலபஸ் வந்து கடந்த 3 வருஷமாக மாறிட்டே இருக்கும். உங்களோட சீனியர் பேட்சை வந்து பார்த்திங்கனாலும், ப்ளஸ் வந்து வேறு யாரையாவது சிலபஸ் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் வருஷத்துக்கு வருஷம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்லா போகுதா இல்லையா அப்படின்ற விஷயத்தெல்லாம் இதுக்கப்புறம் தான் நம்மளை வச்சு தான் டெஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த விஷயத்த நீங்கள் பார்க்கும்போது இது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். ஏன்னா இசிஇ, ட்ரிபிள்இ, சிஇசி, ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சிலபஸ் இப்படி தான் அப்படின்னு வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு 10-15 வருஷமாக வந்து அப்படியே ஸ்டேபிளைஸாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த டிகிரி, இந்த சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஒருத்தருக்கு வந்து இப்படி இந்த மாதிரி சிலபஸ் தான் அப்படின்னு செக் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். சில பேர் வந்து ஆன் டியூட்டியில் இருக்குன்னு நினைப்பாங்க, சில பேர் வேலையில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சிலபஸை வந்து டிட்டர்மைன் பண்ணி என்னென்ன படிக்கலாம் அப்படின்ற விஷயத்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகும் இன் கம்பேரிசன் டு அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டாஃப்ஸை வந்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜஸில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து டீச்சர்ஸ் வந்து எடுக்கவே மாட்டாங்க. ஒரு ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறமா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு 2 to 3 years பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வேறு புதுசாக வந்து இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு டீச்சரையோ ஒரு ஃபேக்கல்ட்டியோ வந்து ஹையர் பண்ணுவாங்க காலேஜில் வந்து. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செல்ஃப் லேர்ன்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து தேவைப்படாது, டீச்சர்ஸோட ஹெல்ப் தேவைப்பட, நானே வந்து கண்டிப்பாக எனக்கு படிச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்ற விஷயமும் இருக்கும்போது, ஸோ நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை விட இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங்கில் வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். மூணாவது விஷயம், இதில் முக்கியமான ரிஸ்க் என்னென்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் காமனாக இருக்காது. அதாவது இப்போ வந்து இப்போ நான் என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஒரு விஷயமே நடக்க கிடையாது என்னோடய பேட்சில். ஓகேங்களா? அடுத்து எனக்குன்னு ஜூனியர்ஸ் வந்தவங்க எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஒரு விஷயம் வந்து வந்துருச்சு. பிகாஸ் இப்போ இந்த விஷயம் வந்து சிலபஸ் எல்லாம் ஸ்டேபிள் ஆகிடுச்சு, ப்ளஸ் வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்னு ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டாங்க. இதனால் நான் தனியாக படித்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்காகவே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னை விட மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த நாலேஜ் வந்து தெரியாது. அதாவது ஒரு இசிஇ, ட்ரிபிள்இ படிச்சுட்டு வர பையன் கூட ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த புது டிபார்ட்மெண்ட்டோட இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து காம்படேட் பண்ண முடியாது நான் வந்து சொல்ல வரேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டைம்லேயே இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஒரு விஷயம் இப்படிலாம் இருக்குப்பா அப்படின்னு ட்ரைனிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டைமில் வந்து இங்கே என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். இதில் ஒரு பெரிய விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட் எடுத்துப்போம். ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட் இல்லை மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் கூட எடுத்துருப்போம். அவனுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் புது டிபார்ட்மெண்ட் இருக்கிற பையனை எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டு வந்து 2 பேருக்கும் ரியாக்ட்லேயோ
இதில் விஷயத்தில் ஒரு வெப்சைட்டை பண்ணுப்பா அப்படின்னா அந்த ட்ரைனிங்கில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா ஹச்ஆர் மூலியமாகவோ ஏதோ இது வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ஈஸியாக மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து ஹையர் ஆகி போயிடுவான். ஏன்னா அவனுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் இந்த பையனுக்கு வந்து எதுவுமே நடக்க கிடையாது. ஸோ இதனால தான் இது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ நீங்கள் தனியாக உங்களால் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்னா புது டிபார்ட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போகலாம், தாராளமாக போகலாம். நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கும். இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம்னா உங்களுக்கு ஃப்ரீடம் வந்து ஓரளவுக்கு இருக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணமோ விட. ஏன்னா வந்து இதுக்கு மேலே இந்த விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது, இந்த விஷயத்தெல்லாம் நீ வந்து செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு ப்ரீமெச்சூர்டு ஃபுல்லாக வந்து இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இது எல்லாத்தையுமே வந்து நீ எவனாக இருந்தாலும் சரி இதுதான் நீ வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். பட் ஆனால் புது டிபார்ட்மெண்ட்டில் அப்படி வந்து இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரீடம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதும் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லி ஆகணும். ஸோ வந்து இது இப்போ இருக்கிற காலேஜஸில் இப்படி தான் நடக்குது. ஸோ என்னோடய ப்ரீ ரிக்வெஸ்ட், இப்போ நீங்கள் புது டிபார்ட்மெண்ட்டாக வந்து சூஸ் பண்ண போகிறீங்க இன்ஜினியரிங் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷமாச்சு அந்த காலேஜில் இருக்கான்னு இதுக்கு பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து சீனியர்ஸ் வந்து போய் கேளுங்க இப்படிலாம் விஷயம் நடக்குதா அப்படின்னு. அந்த காலேஜ் ஒவ்வொரு காலேஜ்லேயும் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்காக இருக்கட்டும் எல்லா விஷயமும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து டிட்டர்மைன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா புது டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. உங்கள் ஃப்யூச்சரே வந்து டேமேஜ் ஆகிற அளவுக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த புது டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கே போய் சீனியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள போய் விசாரிங்க முக்கியமாக. அப்படி இல்லை அட்லீஸ்ட் கான்டாக்ட் எப்படியாச்சும் பில்ட் பண்ணுங்கள். லிங்க்டின்ல இருக்குது. ஸோ வந்து நீங்கள் லிங்க்டின்ல வந்து போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்லேயே உங்கள்கிட்ட கனெக்ட் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி இதில் என்னென்னா இதில் வந்து சேரலாமா வேணாமா அப்படின்னு கேளுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஒரு புது டிபார்ட்மெண்ட் எடுத்த இது. அவ்வளோதான். ஓகேங்களா? நல்ல கண்டென்ட்டு பார்ப்போம். பை.